தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஆங்கில புத்தாண்டோட ராசி பலன்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்கும் 2024 என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். 2024 மேச ராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது 1/1/2024 இந்த ஆங்கில புத்தாண்டு, அதாவது வருகிற 365 நாட்கள். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 2003 2002 இந்த 2 வருட காலங்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க. ஒன்று நோய் செலவோ இல்லைனாக்கா செலவுகள் அதிகமோ, பந்தத்துல பிக்கல் புடுங்கல், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அந்த ராகு பகவான் இப்ப விலகிட்டார், குரு பகவான் வந்திருக்காங்க. கொஞ்சம் நிம்மதியா, அதாவது இவ்வளவு நாளா ஒரு என்ன சொல்றது, ஒரு டேஜரியில போயிட்டு இருந்தது, இப்ப கொஞ்சம் ஸ்மூத்தா லைஃப் மூவ் ஆக போகுது. ஒரு கொஞ்சம் நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டமா இது ஏற்படுத்தி. இப்ப மேசராசிக்காரர்களோட குணங்கள், அவங்களோட நட்சத்திர பலனோட அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும்? இப்ப மேஷம்னு பாத்தீங்கன்னாக்கா மேஷத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகன் இருக்கு. மேஷம் வந்து ஆடோடைய உருவம். நம்ம வகுப்பு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஆடு என்னென்ன செய்யும் அதெல்லாம் மேஷராசிக்காரங்க கிட்ட இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்கின் ரொம்ப ரஃப்பா இருக்கும். முடிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஒர்க்கா இருந்தாலும் அதை வந்து அது முடிக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்கும். வேற டைவர்ட்டே ஆக மாட்டாங்க. நிறைய அதிகமா சோலோவா இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. நல்ல நாலேஜான பர்சனாவும் இருப்பாங்க. யாருக்கிட்ட எந்த அளவு பேசினா போதும் அப்படின்றதுல இருப்பாங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எந்த விஷயத்தையும் பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க. 2024 பொருளாதாரம், அவங்களோட தொழில் சரி, பொருளாதாரம் சரி எப்படி இருக்கும்? பணப்புழக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? 2024 மே மாசம் 1ஆம் தேதிக்கு மேல இருந்து பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனஸ்தானத்திலே தனகாரகன் குரு போறாரு. ஆனா 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால அதிகப்படியான செலவுகள், அதாவது இது எப்படி இருக்கும்னா லாவிஷான செலவுகள் அதிகமா இருக்கும். ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குற பென்சிலை போயிட்டு ஒரு மால்ல போய் 100 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. பிராண்ட்ன்ற விஷயத்த அதிகமா பேசுவாங்க. ஸோ இந்த லாவிஷ்னஸ் அவங்க கம்மி பண்ணாலே இந்த வருஷம் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 2024 நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு 2023 வேலைக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம், தொழில் ஏதாவது புதுசாக தொடங்கியிருக்கலாம், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்காது. இப்போ வந்து உத்தியோகம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களோட தொழிலில் வந்துட்டு அவங்க முன்னேற்றமாக இருக்குமா, இல்லை என்ன மாதிரி இருக்கும்? உத்தியோகஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தை சந்திக்கிறது, அதாவது கேது இருக்கிறது வந்து எப்படின்னாக்கா அதிகம் பேச மாட்டாங்க. இந்த டைம்ல வந்து அப்படி இருக்கிறது நல்லதுதான். ஸோ ஆன்மீகம் சார்ந்த உத்தியோகத்துல இருக்காங்க, ஒரு அஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல இருக்காங்க, ஜோதிடரே மேஷராசில இருக்காங்கன்னா இந்த வருஷம் நல்ல ஒரு பேர் புகழ் பட்டைய கலப்ப போகுது. 2024 வந்து மேசராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் தரும்? இத்தனை வருஷமா அவங்களுக்கு சில மாற்றங்கள் எதிர்பார்த்திருப்பாங்க, வராம இருந்திருக்கலாம். ஆனா 2024 அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தரும்? 2024 ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடனுடைய சுமை குறைய போகுது. அதாவது ஒரு இவ்வளோ நாளாக வந்து வட்டி கட்டிட்டு இருந்திருப்பாங்க, அதை வந்து ஒரு பேங்க் மூலயமா மாற்றி கடன் சுமையை குறைச்சி இத்தனை வருஷத்தில் அது முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பட்ஜெட் கிடைக்க போகுது. 2வது ஆரோக்கியம் மேன்மை ஏற்படுத்தி தரப்போகுது. 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்து ஒரே 10 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி 1000 ரூபாய் ஒரே நிலையிலே இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அதில் நிறைய படிப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. உயர்கல்வி படிக்க போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வருடமாக இது இருக்கும். மேசராசிக்காரர்கள் வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும்? ஒவ்வொரு வருஷம் இந்தந்த கடவுளை போய் நீங்கள் வந்துட்டு கும்பிடணும், 2023 நீங்கள் இந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு சரியாயிடும், இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது சரியாயிடும் சொல்லுவாங்க. இப்போ 2024 மேசராசிக்காரங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும்? மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய்னா முருகரை கும்பிடுன்னு சொல்லுவாங்க. மேஷம் வந்து மலையை சார்ந்தது, மலை சார்ந்த முருகரை கும்பிடுன்னுவாங்க. ஆனால் இந்த வருஷம் பிறக்கும் போது வந்து விரயஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவங்க என்ன செய்யணும்? 12ஆம் பாவம்ன்றது அயன சயன மோட்ச விரயஸ்தானம். அது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரயத்தை வந்து இவங்க கம்மி பண்ணணும். அப்போ
திருவண்ணாமலையில போய் கிரிவலம் போறது, எவ்வளோ பாதத்துல நடக்கிறாங்களோ செல்வத்தை சேர்த்துரும், எக்ஸசைஸ் கொடுக்கும். இவங்க வந்து நிறைய அதாவது திருவண்ணாமலையில இவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ இல்ல பிறந்த கிழமை அன்னைக்கோ மாதத்துல ஒரு நாள் போயிட்டு கிரிவலம் போறது இவங்களுக்கு முடக்கு, அதாவது செலவுல வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறது வெளிவற்றுவாங்க. ரெண்டாவது வருமானம் சேர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கான வளர்ச்சி தொடங்கறதுக்கு இந்த வருடம் 12 பௌர்ணமி கிரிவலம் போறது மிக சிறப்பான பாக்கியத்தை கொடுத்து. மேசராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் என்ன? மஞ்சள் வண்ணம். இப்போ வந்து சில ராசிக்காரர்கள்லாம் வந்து பச்சை கலர் கல் வச்சு மோதிரம் போடணும், புனர்புஷ்பம் அப்படி நிறைய வகையான கற்கள் சொல்லுவாங்க, ரத்தின கற்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு. மேசராசியில இருக்கிறவங்க என்ன மாதிரியான ரத்தின கற்கள் யூஸ் பண்ணணும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தசாபுத்தியை ஃபர்ஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கணும். பொதுப்படையாக இந்த வருடம் அவங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செமிப்ரீஷியஸ் ஸ்டோன்ல சிட்ரின் வந்து தங்கத்துல செஞ்சு ஆள்காட்டி விரல்ல போடும்போது, இந்த வருட சங்கல்பத்தோட போடும்போது அடுத்த 16 வருடங்கள் வருமானமும் சரி குடும்ப வளர்ச்சியும் சரி ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேசராசிக்காரங்களோட தாந்திரிக பரிகாரம் என்ன? அதாவது சில பேர் இப்ப மேஷராசியில கோடி பேர் இருப்பாங்க. முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, வேற இது சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்ப எல்லாராலையும் கிரிவலம் போக முடியாது. அப்ப வந்து தாந்திரிக பரிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்யக்கூடியது. அப்போ தாந்திரிக பரிகாரம்ன்ற போது வந்து அவங்க பிறந்த மாதத்துல இல்லையா அவங்க பிறந்த கிழமையில அவங்களால முடிஞ்சது ஆட்டிசம், அதாவது நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, 5லேருந்து பிறந்ததுலேருந்து 10 வயதுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லை ஒரு மருத்துவ செலவோ, இது ஒரு விஷயம் அவங்க எடுத்துக்கிறது வந்து இந்த ராகுவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த ஒரு பிஸ்கெட் கொடுக்கறதே வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துரும். ஆட்டிசம் குழந்தைங்க இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ போய் பார்க்கும்போது ஒரு பிஸ்கெட் மாதத்துக்கு ஒரு வாட்டி இவங்க கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து சின்ன இதுதான். பிஸ்கெட்டுன்னு எடுத்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியாகவும் சரி தாந்திரிக ரீதியாகவும் சரி கோதுமையில செய்யக்கூடிய ஒரு பிஸ்கெட் இனிப்பு சேர்த்தது. இந்த மேஷத்துல தான் சூரிய பகவான் உச்சமடைகிற ராசி. அப்ப இந்த பொருளை அவங்க கொடுக்கும்போது உயர் பதவி, பேர் புகழ், வளர்ச்சி எல்லாம் சரி. வெறும் ஒரு 5 ரூபா பிஸ்கெட் கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்துல வெற்றி வருதுன்னா நல்ல ஒரு சிறப்பான அம்சம். குழந்தைங்களுக்கு மெயினாக வந்துட்டு படிப்பை பற்றி தான் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. இந்த வருஷம் பிறக்குது, பிள்ளை எப்படி படிக்கும், படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. மேசராசியில் இருக்க குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்கும்? குழந்தைகளோட படிப்பு சீராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஞாபக மருதி அதிகமாக இருக்கும், விளையாட்டுத்தனம் கொஞ்சம் நிறைய இருக்கும். எப்படியாவது முடிச்சிடலாம், 40 எடுத்தா போதும், 35 எடுத்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் வரக்கூடாது. அவங்களுடைய எஃபெக்ட் எடுத்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வருடமா இது இருக்கும். அதுலயும் வந்து இந்த ஆகஸ்ட்லேருந்து இந்த குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்பாங்க, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமிங்ல வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை உணவு பழக்க வழக்கத்தை கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும். நன்றி. நன்றி.